ஊழியங்கள் எங்கள் சபையில் எழுப்ப போகிற தயவுக்காக நன்றி சோதரிக்கிறோம். நிறைய பொறுப்படுத்தி விளையாடுங்க. இயேசுநாமம் ஜெபிக்கிறோம். ஜீவனோட பிதாவே, ஆமென். இந்த மிஷனரி பற்றி படிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 12 வருஷம் நான் வந்து அந்த தமிழ் புத்தகம்லாம் நம்ம படிச்சிருப்போம். எனக்கு இவர் அப்படின்ட்டு எனக்கு இத்தனை நாள் தெரியல. ஸோ யார் இந்த மிஷனரி, இன்னைக்கு எந்த மிஷனரி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீரமா முனிவர். இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பேர் கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும். ஒரு தமிழ் புலவர், அநேக இலக்கணங்கள் எழுதியிருக்கிறார். அநேக என்ன சொல்றது, ஒரு கிராமர் வந்து தமிழ்ல அவ்வளோ போயம்ஸ் எழுதியிருக்காரு, கவிதை எழுதியிருக்காரு தான் தெரியும். ஆனால் இவரோட இன்னொரு வாழ்க்கை வந்து அநேகருக்கு தெரியல. ஸோ இவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. ஸோ இவர் யார் அப்படின்னா பிரான்ஸ் தேசத்துல பிறந்து வளர்ந்தவர். ரொம்ப வந்து லாங்குவேஜஸ் மீது ரொம்ப பற்று, அநேக மொழிகளை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அநேக ஆர்வம் இருந்திருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்து அதை நிறைய மொழிகளை படிச்சு வளர்றாரு. லாட்டின் மொழி படிக்கிறாரு. இந்த மாதிரி அநேக மொழியை படிச்சு வளரும் போது ஜெசுட்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பத்தி படிக்கிறார். அவங்க யார் அப்படின்னா அதாவது தமிழ்நாட்டுல மதுரை பகுதியில ஒரு சொசைட்டி, அந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை பற்றின சுவிசேஷங்களை சொல்ற அந்த ஒரு கம்யூனிட்டியை பத்தி பிரான்ஸ்ல இருக்கிறவர் படிச்சு, இந்த கம்யூனிட்டில நான் ஒரு ஆளா போய் நான் மதுரை மாவட்டத்துல நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இங்க பிரான்ஸ் தேசத்துல இருக்க அநேகர்கிட்ட பேசி மதுரை தேசத்துக்கு வந்தவர் தான் இந்த பெஸ்கி. வந்தது பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா மதுரை மாவட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் மொழி மீது ரொம்ப பற்று இவருக்கு வருது. தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். தமிழோடு சேர்த்து சான்ஸ்கிரிட், தெலுங்கு இப்படிப்பட்ட அநேக மொழிகளை வந்து கற்றுக்கொண்டு நான் வந்து தமிழ் மக்கள் மாதிரியே மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அங்கிலாம் போடுவாங்கல்ல, அந்த காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டு இவர் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை தன்னோட தாய்நாடாகவே கொண்டு வாழ்ந்தாராம். அதுக்கப்புறம் மதுரை வந்ததுக்கு அப்புறம்ல இருந்து அவர் திரும்ப பிரான்ஸ் தேசத்துக்கு அவர் போகவே இல்லை. அவ்வளோ ஒரு பற்றோட மதுரை மாவட்டத்திலேயே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். முதல் 6 ஆண்டுகள் ஒரு மிஷனரியா பல மாவட்டங்கள், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அநேக இடங்களுக்கு போய் மிஷனரியா இயேசுவை பற்றின சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி அநேகர் வந்து இவருடைய தமிழ் புலமைகளை பார்த்து வந்து அநேகர் இவர் பின்னாடி வந்திருக்காங்க. அநேகர் வந்து இவர் இயேசுவுக்குள்ள ரட்சிப்புகளாக நடத்தியிருக்கிறார். இவருக்கு வந்து அநேக மிஷனரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்போது நானே சொல்லியிருக்கேன், அநேக எதிர்ப்புகள் பார்த்திருக்கோம். ஆனா இவர் வந்து அநேக எதிர்ப்புகள் எதுவுமே பார்க்கல. ஏன்னா இவர் அந்த தன்னுடைய அந்த கல்ச்சரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால, தன்னுடைய தமிழ் மொழியை பேசுறதுனால, அவர் அவ்வளோ அழகா பேசுறதுனால இவங்க மக்கள் எல்லாமே வந்து இவரை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ஸோ ஏற்றுக்கொண்டதுனால இவர் பின்னாடி வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் மாதிரி இவருக்கு அநேகர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்படி 6 ஆண்டுகள் மிஷனரியா இருக்கும் போது தான் அவருக்கு ஒரு தெரிய வருது, அநேக கிறிஸ்தவர்கள் சீர்குலைந்திருக்கிறது, அநேக கிறிஸ்தவ சபைகள் வந்து சீர்குலைந்திருக்கிறது, இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து இந்த சபையை சரி பண்ணுவதில் அவருடைய நோக்கங்கள் போது அநேக சபையை வந்து எழுப்புகிறார். ஆனால் எந்தெந்த சபைகள்லாம் மூடப்பட்டதோ அந்தந்த சபைகளுக்கு ஆட்களை எழுப்பி, அநேக ஆத்மாக்களை எழுப்பி அந்த ஒரு சபையை வந்து நிறுவுகிற ஊழியத்தை தான் அதுக்கப்புறம் பின் நாட்கள்ல பண்றாரு. ஸோ இப்படி இருந்து அவருடைய தைரியத்தை வந்து வச்சுதான் அநேகர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பேரை மாத்துறது அவங்களே மாத்திப்பாங்க. என்ன இதுக்கப்புறம் இப்படிதான் கூப்பிடணும், என்னுடைய பேர் இதுவாக இருக்க வேணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா இவருக்கு தன்னுடைய தைரியத்தையும் இவருடைய வீரத்தையும் பார்த்து மக்கள் வைத்த பேர் தான் இந்த வீரமா முனிவர். ஸோ எனக்கே படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு, நம்ம தமிழ் புலவரா மாத்திரம் பார்த்தவர் ஒரு பிரான்ஸ் தேசத்துல இருந்து ஒரு மதுரையில இருக்கிற ஒரு சின்ன கம்யூனிட்டி ஆஃப் பீப்புளை வந்து படிச்சு எங்கேயோ கேள்விப்பட்டு மதுரை தேசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் இந்த மதுரை மாவட்டத்துல இன்னும் அரௌண்ட் மதுரையில ஊழியம் செய்து கர்த்தருக்குள்ள மறித்திருக்கிறார். உறுதிமொழி எடுக்கலாம். இயேசுவை சொந்த